அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஈரானிய போர்க்கப்பல்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் சோபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்கள் பொருத்தப்பட்ட பெரிய போர்க்கப்பல்கள் அருகே கூட போக முடியாது என்பது. அதனால் டெங்கு கொசு போட்டுகளை அது உருவாக்கியது. அதற்கு மஸ்கிட்டோ ஃப்ளீட் என்று பெயரும் வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கில் தேனீக்களைப் போல கடல் நீரில் சீறி பாய்ந்து ஓடும் இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட் போட்டுகள் டெங்கு கொசுக்கள் இருந்தாலே அதை ஒழிக்க பூச்சி மருந்து அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்துடுவானே, அதற்காகத்தானே டெங்கு கொசு ஒழிப்பு ஒன்றியம் உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா அதற்காக AH-64 அப்பாச்சி கொசு மருந்து தெளிப்பான்களை ஸ்ட்ரெய்ட் அப் ஹார்மஸுக்கு அனுப்பியது. இந்த $25,000 மஸ்கிட்டோ ஃப்ளீட் போட்டுகளை அழிக்க $1 பில்லியன் விலையுள்ள மிசைல்களை உபயோகித்தால் அது அமெரிக்காவுக்கு நஷ்டம்தானே. அமெரிக்கா போரில் தோற்றதாகத்தானே அர்த்தம். அதனால் டெங்கு கொசுவை அழிக்க அதற்கு F-35 விமானம் எதற்கு? எனவே AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டரை அதுவே போதும் என்று தீர்மானித்து அங்கே அனுப்பியது இந்த அமெரிக்கா. இந்த கொசு போட்டுகளில் இருந்து வான் நோக்கி சுடும் துப்பாக்கிகளின் ரேஞ்சு எவ்வளவு என்று கணக்கிட்டு அதில் சிக்காதபடி $10 விலையுள்ள குண்டுகளை போட்டு பொட்டுன்னு அந்த போட்டுகளை போட்டு அழித்தது அமெரிக்கா. கொல்றாண்டா போ என்று ஈரானின் கடற்படை வீரர்கள் கதற அந்த கதறல் சத்தம் கடல் அலை சத்தத்தில் காணாமல் போக பின்னால் வந்த போட்டுகளில் வந்தவர்கள் என்னவோ சொல்கிறான் போல இருக்க, கிட்ட போய் கேட்டுட்டு வருவோம் என்று அருகே வர ஜாலியாக செத்து கடலில் மிதந்தனர். இன்னும் பல போட்டுகள் வாட்டர் மைன்களை கடலில் விதைச்சி விவசாயம் பண்ண புறப்பட்டு வந்தார்கள். அதெல்லாம் பாதியிலே பயிர் கருகுனா மாதிரி கருகி போய்விட்டன. இப்போ லேட்டஸ்டாக ஹார்மோஸ் முனையை கண்ணும் கருத்துமா கண்கொத்தி பாம்பாட்டம் பாதுகாத்து வந்த நேவல் சீஃப் அலி ரிசா டாங்சிரி சிரிச்சுக்கிட்டே செத்து போனதா இஸ்ரேல் விமானப்படை அறிவித்துள்ளது. இவர்தான் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் கேப்டன்களின் ரேஷன் கார்டுகளை வாங்கி செக் பண்ணி என்ட்ரி போட்டு அனுப்பிக்கிட்டு இருந்தாராம். பாவம், அடுத்த பொங்கலுக்கு 3000 ரூபா சேர்த்து தாரேன், கோடைக்கால சிறப்பு தொகை 2000 சேர்த்து தாரேன் என்று சொன்னாராம். அவனை எவனோ போட்டு தள்ளிட்டான் போல இருக்க என்று மற்ற கேப்டன்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்களாம். இப்போ ஹார்மஸ் முனையில் ஆளே இல்லாத டீ கடையில் எதுக்கு டீ ஆட்டணும் என்று மற்றவர்களும் போய்விட்டார்கள். கேட்பாரட்டு கிடந்த ஹார்மோஸ் முனையை சீவி விடுவதற்காக பிளேடு சகிதம் அமெரிக்க ஆர்மி அங்கே போய் குடியேறிவிட்டது. பந்தர் அப்பாஸ் துறைமுக தாக்குதலில் அந்த நிகழ்ச்சியில் உயிர் இழந்தது அலி ரசா டான்சிரி என்பது ஈரானுக்கு ஏற்பட்ட மற்றொரு சோகம். இப்போ இராணுவ தலைமையும் இல்லை, விமான தலைமையும் இல்லை, விமானங்களும் இல்லை, கப்பல் படை தலைமையும் இல்லை, கப்பல்களும் இல்லை. ஏவுகணை தலைவனை வைத்து போரை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம், இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்பா என்று அவர்கள் போரை தொடர்கிறார்கள். நல்ல வேளை, என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கினால் நான் தூக்கில் தொங்குவேன் என்று சவால் விட அங்கே யாரும் இல்லை. அடப்போப்பா, தூக்கில் எல்லாம் எங்களால் தொங்க முடியாது, நாங்கள் குண்டடிப்பட்டே செத்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்களோ என்னமோ. ஆளுமை இல்லாத கப்பல் போல் சுப்ரீம் தலைவன் இல்லாத நாடு தள்ளாடுகிறது. இத்தனைக்கும் அங்கே ஒரு டாஸ்மார்க்கு கூட கிடையாது. இதற்கிடையில் நேத்தன்யாகு கூடுமான வரை எவ்வளவு மிலிட்டரி இலக்குகளை தாக்கி அழிக்க முடியுமோ அத்தனையும் அழித்து விட்டு வந்து விடுங்கள், பீஸ் டீல் வர்ற மாதிரி இருக்குது, அது வந்துட்டா நாம் குண்டு போட முடியாது, காசா மாதிரி பக்கத்தில் இருந்தாலாவது சீஸ்ஃபயரை பற்றி கவலைப்படாமல் நைய புடைக்கலாம். இது அதுக்கும் வழி இல்லையே. இது 1500 கிலோமீட்டர் பயணித்து வந்தல்லவா தாக்க வேண்டியது இருக்கிறது. சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வாங்கப்பா. லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுக்கு புட்டுக்குழல் தயாரிக்கிறதுல ஏதோ ரிப்பேர் வேலையெல்லாம் பாக்கி இருக்குதான், நாம் போய் கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் நம்ம ஆயுதம் தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ப்பா, அப்புறம் லே ஆஃப்லாம் விட வேண்டியது வரும். அதனால் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க என்று எச்சரித்துள்ளார் நேதன்யாகு. டாங்சிரியின் மரணம் ட்ரம்புக்கு சிரியை வரவழைத்து விட்டதோ? இனி ஹார்மஸ் வழியாக கப்பலை ஓட்டலாம், ஆயில் வியாபாரம் பண்ணலாம், ஜாம்னு அதை நடத்தலாம், பிரெட் ஸ்லைஸை கொண்டு வந்து அதை தொட்டு சாப்பிடலாம் என்று அவர் முடிவு செய்து விட்டாரோ? எனர்ஜி மார்க்கெட்டில் பெட்ரோல் டீசல் விலை குறையும்,
பல்சர் சாகச வீரர்கள் ஃபுல் டேங்க் நிரப்பிக்கொண்டு இனி ரோடுகளில் ரோட் ஷோ நடத்தி காட்டுவார்கள். கேஷுவாலிட்டி பெட்டில் காலை தொட்டிலில் கட்டி தொங்க விட்டு கொண்டு ரசித்து பார்ப்பார்கள். இல்லத்தரசிகள் கேஸ் தட்டுப்பாடு நீங்கி வீட்டில் தினமும் பஜ்ஜி போண்டா போட்டு புருஷனின் வாயை அடைப்பார்கள். கேன்களில் பெட்ரோல் வாங்கி வீட்டில் சேமித்து வைத்து கொண்டு அது தீப்பிடித்து எரிந்து கூண்டோடு கைலாசம் போவது இனிமேல் நிற்கும். இப்படி பல நன்மைகள் நாட்டு மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவரோட ரேட்டிங் மக்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுதாம். மக்கள் ரோடுகளில் போராட தொடங்கிவிட்டார்கள். இவருக்கு போற நிறுத்த தெரியாது, தொடங்க மட்டும்தான் தெரியும். இந்த லட்சணத்தில் நோபல் பரிசு வேற கேட்கிறாரு என்று அமெரிக்க மக்களே அவரை கரிச்சு கொட்டுகிறார்கள். பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த ஈரான் போர் பல வாரம் நீண்டு கொண்டே போவதை அமெரிக்க மக்களே விரும்பவில்லை. அமெரிக்காவின் விலை உயர்ந்த ஆயுதங்களை ஈரானின் விலை குறைந்த ஆயுதங்களை வைத்து தாக்கி அழிப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. டாங்ஸ்ரியின் மரணம் ஹார்மஸ் முனையில் காத்திருக்கும் கப்பல்களுக்கு வழியை திறந்து விடுமா? மஸ்கிட்டோ ஃப்ளீட்டு கடற்படை இனி செயல்படுமா? மண்ணுக்குள் ஒளிந்து வாழும் ஹூத்திஸுகள் இனி வெளியே எட்டி பார்ப்பார்களா? போரை தொடர்வார்களா? இப்படி பல கேள்விகள் நம்முள் எழுகிறதே. கோமினியின் பீச்சாங்கையாக செயல்பட்ட அலி லாரிஞ்சானி மண்டையை போட்டதுமே ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. இந்த 2 பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுகளை அறிவித்தும் முஜ்தபாவின் காலை உடைத்து ஐசியூவில் தங்க வைத்து விட்டது இந்த இஸ்ரேல். அப்பாஸ் அராக்கியோ, இந்த மரணங்கள் எல்லாம் எங்கள் போரை நிறுத்தாது, அது எங்களுடைய போரை பாதிக்காது என்று வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வீராப்பு விடுவதெல்லாம் அண்டர் கிரவுண்டு பங்குகளில் இருந்து கொண்டுதான். தலை காட்டினாதான் தலை இருக்காது. அவர் 10 லட்சம் தரைப்படை வீரர்களை சாவதற்கு தயாராக இருக்கவே உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க படைகள் விமானத்தில் இருந்து பாராசூட்டில் வந்து குதிக்கும் போது கொக்கு சுடுற மாதிரி சுட்டு தள்ளணும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொக்கு பறந்து வந்து தரையில் நின்று காலை மடித்து நின்ற பிறகுதானே நாம் சுட்டு பழகியிருக்கோம். அதை மனதில் வைத்து கொண்டு சரி டபுள் ஓகே என்று சொல்லிவிட்டார்கள் தரைப்படை வீரர்கள். அல் ஜசீரா டிவிக்கு பேட்டியளிக்கும் போது அப்பாஸ் அராக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் இன்னும் எங்களை சரியாக புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. தலைவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யோசிக்காமல் காட்டுத்தனமாக மடத்தனமாக கண்மூடித்தனமாக போலீஸ் மாதிரி நாங்கள் தாக்கக்கூடியவர்கள். இங்கே வந்து கொஞ்சமும் பயப்படாமல் தெனாவட்டா திமிர் பிடிச்சு மாங்காத்தனமாக தரைப்படையை கொண்டு வந்து ஈரானுக்குள்ள இறக்கி ஈரானை அழிப்போம் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்களே. இங்கே என்ன எலெக்ஷனாக நடக்குது சவால் விட்டு பேசுவதற்கு? எங்களுடைய பொலிட்டிக்கல் சோசியோ எக்கனாமிக் சிஸ்டத்தை சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரே என்று ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். ஈரானின் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முகமது ஜஃபாரி பல அடுக்கு சாவு முறையான மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் நாங்கள் போரிடுவோம் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. மக்களின் சாவை பற்றி கவலைப்பட மாட்டோம், ஜனத்தொகை குறைவதை பற்றி சிந்திக்க மாட்டோம், நாடு சீரழிகிறது என்பதை பற்றி கிஞ்சித்தும் அஞ்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். சாகு விடு என்ற தாரக மந்திரத்தை பலமாக நாங்கள் உச்சரிப்போம். உலக நாடுகள் ஆயில் பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாட்டால் தத்தளிக்குமே என்பதை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டோம், சிந்திக்க மாட்டோம் என்று விலாவாரியாக விளக்கியிருக்காரு அவர். 33 கிலோமீட்டர் அகலமுள்ள ஹார்முஸ் நீரிணை என்ற வாட்டர்வே இந்த உலக பொருளாதார வளர்ச்சியை இப்படி பாதிக்கும் என்று எவனுமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டானுங்க. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் ஹார்முஸ் முனையில் உள்ள கோஷம் தீவில் அண்டர் கிரவுண்டு ஆன்டிஷிப் மிசைல்களை அடுக்கி வைத்து அழகு பார்த்திருக்கிறார் நம்ம கோமனி அண்ணன். அண்டர் கிரவுண்டில் ஒரு மிசைல் சிட்டியை உருவாக்கி வைத்திருந்தார். அதையும் இந்த அமெரிக்கா உடைச்சி தூள் பக்கடா போட்டுட்டானே. அதற்கு பழிக்க வாங்காமல் நாங்கள் விடமாட்டோம். வெற்றிவேல் வீரவேல் முருகவேல் நாங்களும் காவடி எடுத்து ஆட தயாராகிவிட்டோம். டீகோ கார்சியா தீவை ஆட்டைய போட்ட மாதிரி கார்க் ஐலண்டை ஆட்டைய போடலாம் என்று அமெரிக்காவும் இங்கிலாந்தும் திட்டம் போடுகின்றனர். திட்டத்தை வகுத்து கொடுப்பது இந்த இஸ்ரேல் தான். இந்த விஷயங்களை என் தாய் கேட்டிருக்க வேண்டும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்னப்பா செஞ்சுருப்பாங்க, என்ன செஞ்சுருவாங்க? இல்லை உங்களுக்குள்ளே ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிட்டு சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? பேசாமல் பேசி தீர்த்து விட்டு சமாதானமாக போங்க. நாம் சமாதான சலாம் அலைக்கும் பரம்பரையில் வந்தவர்கள் அல்லவா, அமைதி வழியில் வந்தவங்க இல்லையா? பேசாமல் அமைதியாக போங்க என்று சொல்லிவிட்டு ஹிஜாபை இழுத்து மூடிக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்மஸில்
ஈரானிய நேவி படை தலைவர் அலி ரசா டான்ஜிரி கடற்கரையில் சீகல்ஸ் பறவைகள் பறப்பதை பைனாகுலரில் பராக்கு பார்த்து கொண்டே ரசித்து கொண்டு இருந்தபோது ரகசியமாக ஸ்டீல்த் ஃப்ளைட்டில் வந்து சுட்டு தள்ளி இருக்கிறான் இந்த அமெரிக்கன் விமானப்படை. இதெல்லாம் ஒரு வீரமா? பராக்கு பார்ப்பவரை சுட்டு வீழ்த்துவது ஒரு மாவீரன் செய்யும் செயலாம். கோழை நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. படைத்தளபதி பராக்கு பார்க்கக்கூடாது என்று எந்த போர் சட்டங்கள் சொல்லுகின்றன? சட்டங்களை மதிக்காத இஸ்ரேல் இது போல பலமுறை செயல்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இஸ்மாயில் ஹனியா படுக்க போகும் முன்னு தண்ணி கூஜாவை தூக்கி அண்ணாந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அநியாயமாக ஏவுகணையை கழுத்தில் விட்டு கொண்டுட்டானுங்க. எவ்வளவு மறைத்தாலும் உண்மைகள் இதுபோல் ஒரு நாள் வெளிவரும். வேற ஏதும் உண்மைகள் வருதா என்று நான் அறிந்துவிட்டு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த். The Middle East dictator was killed.